ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆனியன் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுக்க மறந்துடாதீங்க. ஆளுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு அடிக்கடி வரும். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இப்போ ஆனியன் தொக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாத்துக்குமே சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, ஈவன் பொங்கல் கூட வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக குயிக்காக சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. வாங்க ஆனியன் தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இந்த வெங்காய தொக்கு பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு 10-15 முழுசாக உரித்து வச்சுருக்கேன். இது மிக்சி ஜாரில் ஒரு டொரு விட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பல்லாரி வெங்காயம் நமக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 3 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, மிளகாத்தூள், அதோட ஒரு சீக்ரெட் பொடியும் இருக்குது. அந்த பொடி எப்படி அரைக்கிறதுங்கிறதையும் நான் வீடியோ இடையிலேயே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டொரு விட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் மண் சட்டியில் தாங்க செய்கிறேன். மண் சட்டியில் தாராளமாக ஒரு குழிக்கரண்டி அல்லது 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லை வீட்டில் யூஸ் பண்ணுற எப்பொழுதுமே யூஸ் பண்ணுற கடலெண்ணெய் போட்டுக்கலாம். விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நல்லா கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா வெடிக்கணும். இதோட பட்டை மிளகாய் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதை அப்படியே காம்போடையே நான் சேர்த்துக்கிறேன். நடுவில் மட்டும் லைட்டாக கிள்ளி அதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு நல்லா வெடித்த பிறகு நம்ம பல்லாரி வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். பல்லாரி வெங்காயம் ப்ளஸ் கருவேப்பிலையை பொடியாக பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். அதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, பல்ஸ் மோடில் சின்ன வெங்காயம் போட்டு வச்சுருப்போம், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ எதுக்கு அதை நம்ம பல்ஸ் மோடில் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. அதனால தான் நான் அதை கொஞ்சம் மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். மொத்தமாகவுமே நீங்கள் உங்களுக்கு இது உதிர் உதிராக இருக்கும், இது எனக்கு தேவையில்லை. இன்னும் ரொம்ப குழவாக இருக்கணும், குழன்னு இருக்கணும், ஊறுகாய் தொக்கு மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வதக்குனீங்க அப்படின்னாலும் நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இது நல்லா கொத்து கொத்தா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. அதனால இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கணுங்க. வதக்கிறதுல தான் இருக்குது. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் இதை வதக்கணும். அடி பிடிச்சிடாம நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கலர் வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த டைம்ல இதுக்கு தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்து இதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு 5-7 நிமிஷம் ஆகுங்க. நல்லா பக்கத்திலே நின்று கைவிடாம கிளறி விடுங்க. இப்போ தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதற்கு தகுந்தது மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையுமே இதில் சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் செய்கிறேன், அதனால் ரொம்ப கம்மியாக தான் நான் புளி சேர்த்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதற்கு தகுந்தது மாதிரி புளி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி, அதாவது இந்த ஊறுகாய் தொக்கு மாதிரி நம்ம இந்த அளவுக்கு, ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிடும். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். சும்மா ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ இதில் இன்னொரு பொடி நம்ம போட போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், கடுகுங்க. வெந்தயத்தையும் கடுகையும் வெறும் சட்டியில் வறுத்துக்குங்க. எண்ணெய் ஊற்றி வறுக்க வேண்டாம், வெறும் சட்டியில் வறுத்து அதோட ஒரு 4-5 பட்டை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன், பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இது நம்ம பொடி பண்ணி நம்ம வச்சுட்டோம், ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டே போகாதுங்க. ஊறுகாய் பண்ணுறதுக்கு, புளிசாதம் பண்ணுறதுக்கு, இது மாதிரி தொக்கு வெரைட்டி பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்பப்போ எடுத்து நம்ம இது மாதிரி வறுத்து அரைச்சிட்டு இருக்க வேண்டிய தேவையில்லை. மொத்தமாக அரைச்சி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ட்ரையாக மிக்சி ஜாரில் நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பொடியிலேருந்து இதில் இந்த வெங்காயத்துக்கு 1 ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இந்த பொடியை சேர்த்த பிறகு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ பாருங்க நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சின்ன குட்டியா ஒரு பீஸ் வெல்லம் சேர்க்கிறோம். ஏன்னா வந்து இந்த புளிப்பு, உரப்பு இது எல்லாம் சேர்த்து எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த வெல்லம் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கலருமே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனா நல்லா ஷைனிங்கா இருக்கும். அதனால தான் கொஞ்சோண்டு நம்ம வெல்லம் சேர்க்கிறோம். அவ்வளவுதாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவுதான், சூப்பரான வெங்காய தொக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கா இருக்கட்டும், இல்லை நமக்கு ஒரு தயிர் சாதம் பண்றோம், மோர் சாதம் பண்றோம், அப்ப சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும், இல்லை சப்பாத்தி நம்ம பண்றோம் அப்படின்னா சப்பாத்திக்கு வச்சு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இதை நீங்க பாட்டிலில் செஞ்சு பேச்சுலர்ஸ்க்கு இல்லை வெளியில இருக்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிற பசங்களுக்கு யாருக்கும் கொடுக்கறதுன்னா நீங்க கொடுத்து விட்டீங்க அப்படின்னா இது கெட்டு போகாதுங்க, அப்படியே இருக்கும். தாராளமா இதை நீங்க செஞ்சு கொடுத்து விடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டும் அட்டகாசமா இருக்கும். சூப்பரா இருக்கக்கூடிய இந்த ஆனியன் தொக்கு நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திரும்பவும் புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். கண்டிப்பா போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அந்த தொக்கு எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியில சாதத்தை போட்டு பிரட்டி சாப்பிடும்போது டாப் டக்கர் அல்டிமேட்டா இருக்கும். அப்படியே சட்டியோடய சாப்பிட்றாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா தட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க, அதுதாங்க ரொம்ப நல்லது. சட்டியோட சாப்பிட்றது நல்ல பழக்கம் கிடையாது. ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய்.